அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையலுக்கு அனுப்புறா வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வைப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே. போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான் பாப்போமே. அழக மேலு, அழக மேலு. என்னது அழகு மேலா? பாரு, என் பேரு அலமேலு. உன் அழக பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு. நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கியா? பேரை மட்டும் இல்ல பொண்ணு, மனசு வச்சா உன்னைய மாத்தி காட்டுவேன். எப்படியா? எப்படியா? இப்படி. அடேங்க அப்பா, இத பார்த்து நீ வாய பழக்கிற. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும். அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அலமேலு, நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான். வா. தனி சமையல், அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்சேன் இது தங்க பஸ்பம் செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு, இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையால் செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் கையால் எல்லாம் உதட்டாங்க. காப்பாத்து. ஐயோ, முதல்ல அதை வெளியே அனுப்பு. இத வெளியே அனுப்பிச்சா உன் கையால் அப்பாவி பொண்ணுங்களை தினம் உள்ள அனுப்பிச்சுட்டு இருப்பானே. இனிமே வேண்டாம் சொல்லிடுறேன். எப்படி நம்புறது? எழுதி கொடு. எழுதி கொடுக்கறதா? ராமு, எழுதி தரேன், எழுதி தரேன். அப்படி வா வழிக்கு. வாய பேனா வேடு. இந்த சொல்றத எழுது. அலமேலுவுக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம். இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான். அலமேலு எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு. தேதிய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது தப்பா நடந்த கடுதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ, அப்படிதான் செஞ்சாதே. என் முதலாளி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்குறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு கட்டாயமா கொடுக்குறேன். அலமேலு, அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு போய் உரப்புல போடியா. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கமுறை நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாக்கு நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது, போயிட்டு வரேன்.
நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துற ராமு, இல்லனா என் மானமே போயிருக்கும். இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பி பெண்ண அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படக்குன்னு எதுவும் செய்யாதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? கேளுங்க, எப்பேற்பட்ட ஆளையெல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறார். அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா, போ. ஓடு ஓடு ஓடு. போகுது போகுது. அவனும் பாக்குறான், இவளும் பாக்குறான். பிறந்தாட்டுக்காரன் முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குடுக்குது. அவன் போறான், இவனும் போறான் போறான் போறான். போயிட்டா. அருமையான சான்ஸ். வாடா, எடுபடி பேச்ச போற. ஆடு காதல் பாட்டு பாடி முடியறதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா அசந்து தூங்குறான். தேவையான பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. முட்டாள். என்னையா என்ன? இப்ப நான் வேலைக்கு போலாமா இல்ல? தாராளமா போகலாம். அப்படி வாய்யா வழிக்கு. இந்த ஆடு கொஞ்சம் அறிவு இல்லைன்னா இந்த அநாத அலமேலு ஊரு விட்டு ஊரு வந்து தனியா காலம் தள்ள முடியும்னு நினைக்கிறேன். நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் அசல இதுல முடிஞ்சு வச்சுட்டு அதுல அப்படி எழுதி வச்சேன். என்ன? அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்துரு. அதானே நடக்காது. இந்த முடிச்சுல உன்னோட வேலை மட்டும் இல்ல, பல பெண்களோட கற்பு அடங்கி இருக்கு. அதனால இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ராமு, பயப்படாது. இத பத்தியா? இத இது உள்ள போட்டு ராமு கழுத்துல கட்ட போறேன். உன்னால முடிஞ்சா எடுத்துக்க.